இன்றைய இந்த நிகழ்விலே இந்த நூல் ஆய்வுக்கு வருகின்றேன். முதலிலே இந்த நூலை பற்றி ஆய்வை பற்றி என்னிடம் கேட்டபோது என்னிடம் சொன்னார்கள் ஒரு நூல் ஆய்வு செய்ய வேண்டும் என்று. நான் உடனே ஓம் என்று சொல்லிவிட்டேன். என்ன நூல் எது என்று கேட்கவில்லை. அதற்கு பிறகுதான் சொன்னார்கள் இது புனித குர்ஆன் பற்றி ஒரு நூல் அன்று. எனக்கு அது ஒரு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதாவது ஒரு அறியாத பிறப்பிலே ஒரு அகலக்காலை வைத்து மாட்டுப்பட்டு விட்டேனோ என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டது. ஆனாலும் பின்னர் அந்த நூலை அவர்கள் இல்லை, உங்களால் முடியும், நீங்கள் அதை செய்ய வேண்டும், செய்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டு தந்தார்கள். இந்த அழைப்புதலை என்னுடைய மனைவி பார்த்தபோது முதலாவதாக அவரிடம் கேட்ட கேள்வி, உங்களுக்கு இந்து மதத்திலேயே ஒழுங்காக ஒன்றும் தெரியாது, இப்படி இருக்க நீங்கள் புனித குர்ஆனை பற்றி ஒரு ஆய்வு செய்ய போகிறீர்களா என்று. அவருக்கு பின்னர் நான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல விளக்கங்களை சொன்னபோது அவரை ஏற்றுக்கொண்டார் வேறு வழி இல்லாமல். இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த அழைப்புதலை கூட பார்த்த என்னுடைய பல நண்பர்கள், பல சிங்கள முக்கியமாக சிங்கள தமிழ் நண்பர்கள் பலர், அவர்கள் கூட இது ஒரு பெரிய ஒரு கேட்ட கேள்வி. அதாவது சர்வேஸ் நீங்கள் இதை ஆய்வு செய்ய போகிறீர்கள், அதாவது ஒரு அச்சத்துடன் அவர்கள் பார்ப்பதாக இருந்தது இந்த ஆய்வு முயற்சியை என்னுடைய. ஆனால் இந்த நூலை எடுத்து நான் ஆய்வுக்காக வாசிக்க தொடங்கிய போது உண்மையிலே நான் ஆரம்பத்திலே இது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு நூலாகத்தான் பார்த்தேன். ஆனால் அதை வாசிக்க தொடங்கிய பின்னர் அதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நூலிலே இருக்கக்கூடிய விடயங்கள் அந்தளவு தூரம் எனக்கு தெளிவாக விளங்கி கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, நான் அறிய வேண்டிய ஒரு பல விடயங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுலபமான ஒரு நீரோட்டமாக இருந்த அந்த நூல் என்னை உண்மையில் கவர்ந்தது. அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த நூலுடைய ஆய்வுக்கு வருகின்றேன். எனக்கு 25 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே இந்த நூலை நாம் வாசித்த பின்பு உண்மையில் 287 பக்கங்களில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த புனித குர்ஆனிலே இருக்கக்கூடிய இந்த 12 சூறாக்களை பற்றிய விளக்கங்களை நான் உண்மையாக விரிவாக பேசுவதாக இருந்தால் நான் நினைக்கிறேன் 25 நிமிடங்கள் இல்லை, ஒரு 2.5 நாள் 3 நாள் எனக்கு தேவை. ஆனாலும் நேரம் கருதி நான் அதை சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். இந்த நூலிலே முதலிலே இதில் சொல்லக்கூடிய முக்கியமான பகுதிகளை மாத்திரம் நான் இங்கே தொட்டு பேச இருக்கின்றேன். அதாவது இந்த நூல் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய ஒரு நூல் என்று சொன்னாலும் கூட அது உண்மையில் இது ஒரு சமூகவியல் பார்வையில் உள்ள ஒரு நூலாகத்தான் இருக்கின்றது. இதே 3 பகுதிகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று பிரபஞ்சத்தை பற்றியதாக இருக்கிறது, மற்றது எங்களுடைய வாழ்க்கையை பற்றியதாக இருக்கின்றது, மற்றது மறுமையை பற்றியதாக இருக்கின்றது. இந்த விதத்திலே இங்கே ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதன் அழிய பிறக்கவில்லை, அவன் நிரந்தரமாகவே வாழ படைக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய இந்த வாழ்வு சுகமாக அமைவது அவன் எந்தளவு தூரம் அவன் சமூக வாழ்விலே ஈடுபட்டிருக்கிறான் என்பதிலேயே தங்கியுள்ளது என்கிற ஒரு அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட மறுமை என்பது உலக வாழ்வை விட்டு ஒரு துறவற நிலைக்கு செல்கின்ற ஒன்றல்ல, அது மாறாக சமூக வாழ்வின் உள்ளே ஓடும் ஒரு நம்பிக்கை என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனை விட மனிதனாக வாழ வைக்கின்ற அடிப்படைகள் 2, ஒன்று இறை நம்பிக்கை, மற்றது மறுமை பற்றிய நம்பிக்கை என்ற செய்தி ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. இதைவிட இங்கே இந்த நூலிலே முக்கியமாக இங்கே இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தும் படைக்கப்பட்டவை, அவை அனைத்தும் ஒரு சீரான கட்டமைப்பை பெற்றுள்ளவை. அது மாத்திரமல்ல, அவை இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு சீரான ஒரு ஓட்டத்தை கொண்டுள்ளவை, சீராக நிர்ணயிக்கப்பட்ட அவர்களுடைய இயக்கம் திட்டம் எல்லாம் அமைந்திருக்கிறது என்ற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த நூலிலே நாம் வாசித்த பொழுது இங்கே உண்மையில் இந்த பிரபஞ்ச கொள்கையை பற்றி என்ன விஞ்ஞான ரீதியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை சொல்கின்ற ஒன்றாக இந்த நூலிலே நான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள் என்று எல்லாம் நாங்கள் அறிகின்றோம். அவைகளெல்லாம் எவ்வாறு சுற்றி வருகின்றன, அந்த ஒரு ஒழுங்கான ஒரு கிரமமான முறையில் எவ்வாறு சுற்றி வருகின்றன என்பதை பற்றியும், இந்த கால மாற்றங்கள், பருவகால மாற்றங்கள், இரவு பகல், இவையெல்லாம் ஒரு திட்டமிட்ட வகையிலேயே போகின்றன என்கின்ற அந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை இங்கே ஒரு திட்டவட்டமான ஒரு ஒழுங்கிலே ஆக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கே படைக்கப்பட்டவை முக்கியமாக இந்த தாவரங்கள், விலங்குகள் கூட அவை ஒவ்வொன்றும் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பணியை நிறைவு செய்ய வேண்டியவைகளாக உள்ளன என்று சொல்லப்பட்டு, முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டுள்ள விடயம் இவை எல்லாவற்றையும், அதாவது சொல்ல போனால் இவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய
எல்லையற்ற அறிவு அல்லது எல்லையற்ற ஆற்றல் இவைகள் எங்கே என்று நாங்கள் தேடுகிற பொழுது அங்கேதான் எங்களுக்கு முன்னாலே இறைவன் வருகிறான் என்ற அந்த செய்தி சொல்லப்படுது. ஆகவே இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னால் இவைகளுடைய இயக்கத்துக்கு பின்னாலே எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு எல்லையற்ற அறிவு இருக்குமாக இருந்தால் அல்லது ஒரு எல்லையற்ற ஆற்றல் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் தேடுகின்ற பொழுது அங்கே நாங்கள் இறைவனை காணக்கூடியதாக உள்ளது என்ற அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த நூலிலே முக்கியமாக இந்த எழுத்தாளர் சொல்கிறார், ஒரு முக்கியமாக ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது அபாக்கியவான் என்கிற ஒரு சொற்பதம். அதாவது அவர் இந்த அபாக்கியவான் என்று சொல்கிறவர் எவர் என்று சொன்னால் அவர் இந்த பாவச் செயல்களில் ஈடுபட்டவர்கள். அந்த பாவச் செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்கள் மரணத்தின் பின் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நிறைந்த வாழ்வை இழக்கப் போகின்றவர்கள், அந்த விதத்தில் அபாக்கியம் செய்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த இப்பிறப்பிலும் கூட இவ்வாழ்விலும் கூட அவர்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு தரித்திரமான வாழ்க்கையில் வாழ்கின்றபடியால் அவர்கள் அபாக்கியவாளிகள் ஆனபடியால் அவர் அபாக்கியவான் என்கிற ஒரு சொல்லை சொல்கிறார். அதாவது அவர் ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபட்டு வாழ்கின்ற பொழுதே அவன் பாக்கியவான் ஆகின்றான், இல்லாத போது அவன் அபாக்கியவான் ஆகின்றான் என்ற செய்தியை இங்கே சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையின் அடிப்படை அம்சங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளல், இரண்டாவது வளர்த்து கொள்ளல், மூன்றாவது இறைவனை வணங்குதல். இந்த மூன்று விடயங்களையும் சொல்லி அதில் முதலாவதாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளல் என்றால் என்ன என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய உள தூய்மையை அடைய வேண்டும். அதாவது எங்களிடம் இருக்கக்கூடிய பெருமை, கர்வம், பொறாமை, குரோத மனப்பான்கு, முகஸ்துதி அல்லது இதைவிட ஏனைய எங்களிடம் இருக்கக்கூடிய பாவச் செயல்களான விபச்சாரம், களவு அல்லது துர்நடத்தல் இவைகள் எல்லாவற்றையும் களைந்து எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேணும். அது முதலாவதாக, அதாவது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளல் என்பதில் அதில் அடங்குகின்றன. அடுத்ததாக இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அது அவர் தன்னுடைய நட்பண்பாலும் நற்செயல்களாலும் அவர் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக இறைவனை வணங்கல் என்று சொல்கின்ற பொழுது இறை பண்புகளை அறிய வேண்டும், விளங்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இப்போ இவைகளெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அமைகிற பொழுது அவன் அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அடிப்படை உண்மையை விளங்கி புரிந்து வாழ்கின்ற ஒருவனாக ஆகின்றான் என்ற செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக முக்கியமாக இந்த மறுமையை பற்றி சொல்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இறை நிராகரிப்பில் இருக்கின்றவனும் பாவச் செயல்களில் ஈடுபடுகிறவனும் அவன் உலகில் செல்வமின்றி செல்வாக்கின்றி, அதாவது மறு உலகிலும் செல்வமின்றி செல்வாக்கின்றி உதவி செய்ய ஆட்களுமின்றி தனிமைப்பட்டு அவன் தண்டனையும் முன்னால் எதுவும் செய்ய முடியாது இழிவுபட்டு நிற்கின்ற ஒருவனாகவே ஆகின்றான் என்ற அந்த செய்தியை மறுமையை பற்றி சொல்ல அந்த இடத்திலே அங்கே நூலாசிரியர் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக அவர்கள் முக்கியமாக ஏற்கனவே திருவாளர் கரீம் அவர்களும் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அதை பற்றி நானும் இங்கே சொல்ல வேண்டும். முக்கியமாக இறை தூதரை பற்றி சொல்கின்ற பொழுது, முகமது நபி அவர்களை சொல்கின்ற பொழுது இங்கே ஞாபகமூட்டல் என்கிற ஒரு சொற்பதத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது இந்த ஞாபகமூட்டல் என்று சொல்கின்ற பொழுது, அதாவது மனிதன் அவன் இயற்கையாகவே நன்றாக படைக்கப்பட்டவன், நன்றாக இருக்க வேண்டியவன், வாழ வேண்டியவன். ஆனால் அவன் பாவச் செயல்களை ஈடுபடுகின்ற பொழுது அவனுக்கு அந்த இதை சுட்டி காட்டுகிற, அதாவது அவருக்கு இறை தூதர் தன்னுடைய பணியை ஞாபகமூட்டுகிற விதமாக ஒரு செய்தியை வழங்குகிறார் என்று சொல்லப்பட்டு அங்கே ஆசிரியர் சொல்கின்றார். அதாவது இங்கே இறை தூதுவர் தனக்கு எதையும் திணிக்கவில்லை. அதாவது அவர் வெறுமனே ஞாபகமூட்டுகின்றார். அதாவது இஸ்லாம் இறை தூதர் ஊடாக ஒன்றை நிர்பந்திக்கவில்லை. அந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார், இது அது கருத்து சுதந்திரத்தை மதிக்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. ஆகவே அவர் அந்த நுண்ணியமான ஒரு சொற்பதத்தை, அதாவது ஞாபகமூட்டல் என்ற, அதாவது இலகுவான ஒரு சொற்பதத்தை அங்கே இறை தூதரின் பணியை விளக்குகின்ற பொழுது அவர் அங்கே சொல்லி நிற்கின்றார். அடுத்ததாக இங்கே நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிற இன்னொரு விடயம், முக்கியமாக மனிதன் என்பவன் அவன் எவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால், மனிதர்களாக இருக்கின்றவர்கள் எவர்கள் ஆன்மீக ரீதியாக உயர்ந்து நிற்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையிலே வெற்றி பெறுகிறார்கள். அவ்வாறு ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக உயர்ந்து வெற்றி பெறுகிற பொழுது அந்த சமூகமும் வெற்றி பெறுகிறது. ஆகவே அந்த சமூக ஒழுங்குக்கு ஆன்மீகத்தின் அவசிய தேவையை அவர் சொல்லி நிற்கின்றார். இதைவிட உண்மையிலே இந்த அழிந்த நாகரிகங்கள் என்று 3 நாகரிகங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். ஒன்று ஆத், மற்றது சமூத், மற்றது
அவன் என்ற இந்த 3 நாகரிகங்களை பற்றி சொல்லி இந்த நாகரிகங்கள் அழிந்ததுக்கான காரணங்கள் முக்கியமாக அவைகள் வரம்பு மீறியமை என்று சொல்லி இந்த வரம்பு மீறல் என்பதை பற்றி சொல்கிற பொழுது அரசியலில் வரம்பு மீறல் இருக்கக்கூடாது, பொருளாதார அநீதிகள் பொருளாதார முறைமைகளில் வரம்பு முறையில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த பொருளாதாரம் என்று சொல்கின்ற பொழுது முக்கியமாக செல்வத்தை பிழையான வழியில் ஒருவன் தேடி தேடி குவித்து கொண்டு வருகிற பொழுது அவனுக்கும் செல்வம் இல்லாதவனுக்கும் இடையில் வரக்கூடிய அந்த இடைவெளி அது ஒரு வரம்பு மீறலாக அமைகின்றது. அதைவிட அவர் இந்த வரம்பு மீறல் என்பது வெறுமனே அரசியலில் அல்லது பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த வரம்பு மீறல் இருக்கக்கூடாது என்று சொல்ல வந்த அவர் கூறுகின்றார், ஆண்கள் கூட தங்களுடைய வரம்பை மீறுகின்ற பொழுது பெண்கள் உரிமையற்று ஏறத்தாழ ஒரு அடிமை நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே இந்த வரம்பு மீறல் என்பது வெறுமனே அரசியலுக்கு மாத்திரமல்ல அல்லது பொருளாதாரத்துக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய மனித வாழ்வில் ஒவ்வொரு செயலிலையும் நாங்கள் எங்கள் வரம்பை மீறக்கூடாது என்ற அந்த செய்தியை அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். இதைவிட முக்கியமாக இந்த வாழ்க்கை தத்துவத்தை பற்றி இங்கே சொல்கின்ற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகம், ஏழைக்கு உணவளிக்க பரஸ்பரம் ஒருவர் தூண்டிக் கொள்கின்றீர்கள் இல்லை. அதாவது இங்கே அவர் சொல்ல வருகின்ற இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூறாவில் இருக்கக்கூடிய அந்த கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு தனி மனித தர்மத்தை பற்றி அங்கே சொல்லவில்லை. அதாவது இது ஒரு பரந்த ஒரு நோக்கிலே பரந்த ஒரு வழிகாட்டலிலே வறுமை ஒழிப்பு என்பதாகத்தான் இங்கே அது பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஏழைக்கு உணவளிக்க பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொள்கிறீர்கள் இல்லை என்ற அந்த செய்தி உண்மையில் அந்த வறுமை ஒழிப்பு என்ற இதற்கு இஸ்லாம் கொடுக்கிற அந்த ஒரு அழுத்தமாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சடத்துவ பார்வையை பற்றி அவர் சொல்கின்றார். அதிலேயும் முக்கியமாக ஏற்கனவே சொன்னது போல இந்த பாரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வும் வறுமையும் பெரும் சமூக தீமையாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது என்கிற விடயத்தை இந்த சூறாக்களின் உதவியூடாக அவர் இங்கே வலியுறுத்தி நிற்கின்றார். இதைவிட இங்கே முக்கியமாக ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் உன்னத நிலை அடைவதற்கும் பெருந்தடையாக இருக்கக்கூடிய விடயங்கள் இயற்கையாகவே அமைகின்றன. இருந்தாலும் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், அதாவது அவன் ஒரு பொறுப்புடன் கூடிய ஒரு சிருஷ்டியாக, அது மாத்திரமில்லை கஷ்டங்களை எதிர்கொண்டு வாழ வேண்டியவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவன் அறிவுள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். எது நன்மை எது தீமை என்று பகுத்தறியக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இவ்வாறான திறன்களுடன் படைக்கப்பட்ட மனிதன் அவனுக்கு பெறக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் வெற்றி கொண்டு அவன் நல்வாழ்வு பாவச்செயல்களில் ஈடுபடாமல் அவன் அந்த வெற்றியின் உன்னத நிலையை அடைவதுதான் இங்கே இந்த சுவர்க்கம் என்ற பதத்தை அவர் பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றார். அதாவது பெருந்தடையை வெற்றி பெறல் என்றதாக அது இங்கே அமைகின்றது. இதைவிட முக்கியமாக அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் நேரம் கருதி முக்கியமாக இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு சமூகத்திலே அதனுடைய வெற்றி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார இராணுவ நிர்வாக கட்டமைப்பில் மாத்திரம் தங்கியில்லை. எவ்வளவு தூரம் பொருளாதார இராணுவ நிர்வாக கட்டமைப்பு இருந்தாலும் அந்த சமூகம் ஒரு ஒழுக்கங்கட்ட சமூகமாக அல்லது அந்த சமூகத்தில் இருக்கிற பாவச் செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் அந்த சமூகம் தோல்வி கண்ட சமூகமாகத்தான் அது அமையும் என்ற ஒரு செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயத்தை அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த செல்வத்தை பற்றி சொல்கிறார். இந்த செல்வத்தை நாங்கள் தேடி தேடி போகிறோம். இந்த செல்வத்தை நாங்கள் சேர்த்தாலும் இறுதியில் நாங்கள் போகின்ற பொழுது மரணிக்கின்ற பொழுது நாங்கள் தனியே தான் எங்களுடைய புதைகுழிக்கு செல்ல வேண்டும். இந்த செல்வம் எங்களுடன் வரப்போவதில்லை. அதாவது அவர் இந்த சூறாவிலிருந்து நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அவன் வீழ்ந்து விடும்போது அவனது செல்வம் அவனுக்கு எப்பயனையும் கொடுக்காது என்ற செய்தியை சொல்லி, அதாவது அவர் மறைமுகமாக சொல்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் நல்ல வழியில் செல்வத்தை தேடணும், அதை நல்ல வழியில் சமூகத்துக்கு பயன்படுகிற வழியில் பயன்படுத்தணும் என்ற அந்த செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக அவர் இங்கே இன்னொரு சூறாவை காட்டி அவர் மொழிவிளக்கம் செய்திருக்கின்றார். நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகிய தோற்றத்தில் படைத்தோம். அப்போ இங்கே இந்த மனிதனுடைய அழகிய தோற்றம் என்னவென்று சொல்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த அழகிய தோற்றம் என்பது அவருடைய நிறத்திலேயோ அல்லது அவர் பூசுபவைகளிலோ இல்லை. அது எதில் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பௌதிக உலகை ஆளும் மனித அறிவில் இருக்கிறது, அவருடைய ஆன்மீக உணர்வில் இருக்கிறது, அவருடைய ஒழுக்க பண்பாடுகள் இருக்கிறது. இவைகள் இருக்கிற பொழுதுதான் மனிதன் அழகிய தோற்றத்தை பெறுகின்றார். அதை நான் திருப்பி சொல்வதாக இருந்தால் அவனுடைய அறிவில் இருக்கிறது, அவனுடைய ஆன்மீக உணர்வில் இருக்கிறது, அவனுடைய ஒழுக்க பண்பாடுகள் இவைகள் இருக்கிற பொழுதுதான் மனிதன் அழகியவனாக ஆகின்றான். அந்த வகையில் ஒரு மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்கின்றார்.
அடுத்தது முக்கியமாக அந்த அறிவு பற்றி முக்கியமாக இங்கே சொல்கிற பொழுது, அதாவது இறைவன் வழங்கிய கொடைகளில் முக்கியமாக இந்த எங்களுடைய வாழ்க்கை ஒரு கொடை, அது மாத்திரமல்ல எங்களுடைய அறிவு அது மிக உயர்ந்த ஒரு கொடை. ஆனபடியால் இந்த அறிவை தேட வேண்டும் என்ற செய்தி, அதாவது அந்த அறிவு அழிவுக்கும் பயன்படலாம், ஆக்கத்துக்கும் பயன்படலாம். அந்த அறிவு அழிவுக்கல்லாது ஆக்கத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற செய்தியையும் இங்கே சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக இந்த நூலை பார்க்கிற பொழுது உண்மையில் சொல்லப்போனால் நான் இதை வாசித்த பொழுது இதில் இருக்கின்ற விடயங்களில் எனக்கு விளங்காததென்று எதுவுமே இல்லை. அந்த அளவு தூரம், அதாவது இந்த நூலினுடைய இந்த கனதி அதனுடைய இதை எடை போட்டு பார்க்கிற பொழுது இதனுடைய வெற்றி என்னவென்று சொன்னால், ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் இந்த நூலை வாசித்து விளங்குவாராக இருந்தால் அது இந்த நூலாசிரியருக்கு கிடைத்த, இந்த நூலுக்கு கிடைத்த வெற்றி. ஆனபடியால் நான் இந்த நூலை வாசித்த பொழுது உண்மையிலே ஏற்கனவே மதிப்புக்குரிய கரீம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அதைத்தான் நானும் இங்கே சொல்லுகின்றேன். அதாவது இந்த நூல் மிகவும் இலகுவான ஒரு மொழி நடையில் எழுதப்பட்ட, ஆனால் ஆழமான விடயங்களை வெளியில் சொல்கின்ற, ஆனால் இலகுவில் புரிய வைக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பந்தி எழுதினாலே அதில் எத்தனையோ எழுத்துப்பிழை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த நூல் 287 பக்கங்களை நான் வாசித்தேன். ஒரு இடத்தில் கூட நான் ஒரு எழுத்துப்பிழையை நான் பார்க்கவில்லை. அந்தளவு தூரம் கவனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, முக்கியமாக நாங்கள் தமிழ் பேசும் மக்கள், நாங்கள் தமிழ் மக்களாக இருந்தாலும் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் நாங்கள் தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தமிழ் மொழி செந்தமிழாக மாறுகிறது, அது செம்மொழியாக மாறுகிறது. அது செம்மொழியினுடைய பண்புகளில் ஒன்று, அது புது சொற்களை உள்வாங்கி தன்னை வளர்த்து தானும் வளர்கிற ஒரு மொழி. அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த இஸ்லாமில் இருக்கக்கூடிய இந்த சூறாக்களில் இருக்கக்கூடிய இந்த விளக்கங்களை இந்த தமிழ் மொழியில் கொண்டு வந்து அவர் செய்திருக்கிற இந்த ஆக்கமானது வெறுமனே நான் சொல்ல மாட்டேன் ஒரு இஸ்லாமிய மார்க்கம் அல்லது இஸ்லாமிய சமயத்தை பற்றியது மாத்திரமில்லை, இன்றைக்கு ஒரு தமிழுக்கு கூட சேர்த்து அவர் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார். இந்த வகையில் இந்த நூலை பற்றி சொல்லுவதாக பொழுது இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு நூல், ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய நூல். உண்மையில் இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது நான் கூட எனது மனதில் கொஞ்சம் ஒரு தூய்மை அடைந்ததை உணரக்கூடியதாக இருந்தது. அந்தளவு தூரம் ஒவ்வொரு மனிதனுக்கு, அவர் எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நல்வாழ்வு எப்படி இருக்கணும். அதாவது நான் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தது போல, ஒரு மனிதன் அழகு வர வேணும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டியது என்ன என்று அதை அவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதாவது உள தூய்மை, அந்த உள்ள கமலம், அதைத்தான் இங்கே அவர் வெளிப்படையாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த விதத்தில் இந்த நூல் மிகவும் ஒரு சிறந்த நூல். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று நாங்கள் பன்மைத்துவ கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று பொதுவாக சொல்லப்போனால் அது தமிழ் மக்களாக இருக்கலாம் அல்லது சிங்கள மக்களாக இருக்கலாம். இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அவர்கள் முக்கியமாக முஸ்லிம் மக்களை நன்றாக புரிந்திருந்தாலும் அவர்கள் இஸ்லாம் என்ற, அதாவது புனித குர்ஆன் என்ன சொல்லுகிறது அவை பற்றிய புரிந்துணர்வு போதிய அளவில் இல்லை. ஆனால் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்களுடன் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள், தமிழ் மக்களுடன் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் கூட என்னுடைய சிறந்த அயலவர்களாக இருக்கிறார்கள், என்னுடைய சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள், சிறந்த மாணவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நூலை வாசிக்கிற வரையும் எனக்கு கூட அந்தளவு புரிந்துணர்வு இருக்கவில்லை. அதாவது இதை வாசிக்கிற வரையும் நான் கூட, அதாவது புனித குர்ஆனை நான் கொஞ்சம் அச்சத்துடன் பார்ப்பவனாக, அதில் போதிய விளக்கம் இல்லாதவனாக இருந்தேன். நான் வாசித்து முடித்த பிறகு நான் பார்க்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது, எல்லோருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற ஒரு சமூக நூல். அப்படியான ஒரு நூலை இங்கே இவர் ஆக்கியிருப்பதற்கு நான் உண்மையில பாராட்ட வேண்டியதாக இருக்கின்றேன். ஆனாலும் இந்த நூல் இந்த காலத்தில் அவசியம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். முக்கியமாக இந்த நூல் ஆய்வு செய்வதை பற்றி இந்த அழைப்பிதழை பார்த்தபோது ஒருவர் என்னிடம் கேட்டார், சர்வேஸ், நாங்கள் இவ்வளவு நாள் நான் நினைச்சேன் நீங்கள் தமிழ் ஆளண்டு. அப்போ இதை கேட்டவர் அவர் இதை பார்த்துட்டு, நான் தான் நூல் ஆய்வு செய்ய போகிறேன் புனித குர்ஆனை என்று பார்த்த பிறகு அவர் சொன்னார், இவ்வளவு நாளும் நான் நினைச்சேன் சர்வேஸ், நீங்கள் நானும் இவ்வளவு நாளும் நினைச்சேன் நீங்கள் ஒரு தமிழ் ஆளண்டு. அப்போ அது என்னத்தை காட்டுகிறேன்டா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பன்மைத்துவ கலாச்சாரத்தை பற்றி அறிவு எந்த மட்டத்தில் இருக்கண்டு. அப்போ அவருக்கு ஒரு தமிழ் பேரும் ஒழுங்காக தெரியாது, ஒரு முஸ்லீம் பேரும் தெரியாத மட்டத்தில். அப்போ இப்படியான ஒரு பின்னணியில் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் நாங்கள் சமாதானத்தை கட்டியெழுப்புவதை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த பன்மைத்துவ கலாச்சாரத்தை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி சொல்வதாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் சொல்வது என்னவென்று சொன்னால், ஒரு பூந்தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு பூந்தோட்டத்திலே ஒரு தனி இனத்தைச் சேர்ந்த பூ மரங்கள் இருக்குமா இருந்தால் அந்த பூந்தோட்டம் அழகானது அல்ல.
எந்த பூந்தோட்டம் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே பல்வேறு விதமான வெவ்வேறு விதமான பூங்கன்றுகள் பூக்கள் இருக்கிற பொழுதுதான் அந்த பூந்தோட்டம் அழகு பெறுகிறது. அது ஒரு நாட்டுக்கும் பொருந்தும். எந்த ஒரு நாடு அழகாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே பல மதங்கள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழுகிற ஒரு நாடு தான் அந்த அழகு பெறும். அந்த விதத்திலே இந்த நூல் நான் நினைக்கிறேன் இந்த இன்னும் எங்களுடைய வெவ்வேறு இன மக்களுடைய புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும். இன்னும் ஒரு நான் ஆலோசனை சொல்வதாக இருந்தால், நல்ல செய்தியாக சிங்கள மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற செய்தி வந்தது. இன்னும் சொல்ல போனால் இதை இன்னும் சிறிய புத்தகமாக வெறுமனே, அதாவது மிகவும் குறைந்த கனதி குறைந்த சிறிய அளவிலான ஒரு கைநூலாக கூட சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அச்சிட்டு, அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக. ஏனென்றால் பொதுவாக எங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு புத்தகம் கொஞ்சம் கனதியான புத்தகமாக இருந்தால் அதை தீண்டுவது குறைவு. ஆகவே அது மிகவும் ஒரு கையேடாக மிகவும் சுருக்கமான புத்தகமாக அடிப்படை விளக்கங்களை சொல்கிற புத்தகங்களாக ஆக்கவும் நூலாசிரியர் முயற்சி செய்ய வேணும். ஆனால் பெரிய புத்தகம் எழுதுவது சுகம். அப்படியான ஒரு சிறு புத்தகத்தை எழுதுவதுதான் கடினமான ஒன்று. அவர் அந்த முயற்சியிலும் கட்டாயம் இறங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினேன். நான் நினைக்கிறேன் இது நாம் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் என்று பலர் என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் நான் இது இஸ்லாமை பற்றி பேசுகிற 2வது விடயம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்தது இஸ்லாமும் மனித உரிமைகளும் என்ற தலைப்பில். அதுக்கு அடுத்ததாக இந்த முறை இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது நான் நினைக்கிறேன். பொதுவாக இப்படியான ஒரு அரிய சந்தர்ப்பம், அதாவது புனித குர்ஆனை பற்றிய ஒரு நூல் ஆய்வு செய்கிறதுக்கு இஸ்லாமியர் அல்லாத ஒருவருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. அந்த விதத்திலே நான் எனக்கு இந்த அழைப்புதலை வழங்கியதற்கு பெருமை அடைகின்றேன். அந்த விதத்திலே இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜாமியா நலிமியா 2000 ஆண்டு பட்டதாரிகளுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும், எதிர்வரும் நாட்களும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு